இக்னோர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தவங்க ஈஸியாக அட்வைஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம அந்த சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணி வரக்கு ஒரு டைம் எடுக்கும் இல்லையா? அது உண்மையாகவே யாராக இருந்தாலும் ஹார்டாக தான் இருக்கும். மியூச்சுவலாக பிரிஞ்சால் கூட ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே சிங்கிள் பேரண்ட்டாகவும் ஒரு பையன் வந்து சிங்கிளாகவும் தான் ஆகுறாங்க மேக்ஸிமம். ரொம்ப ரேராக தான் குழந்தைங்க வந்து அப்பா கிட்ட இருக்காங்க. பட் பொண்ணுங்க நாங்கள் வந்து இதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கல, சிங்கிள் பேரண்ட்டாக வாழணும் அப்படிங்கிறக்காக எத்தனை ஆசை எத்தனை கனவோட கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம். சரி ஓகே சுச்சுவேஷன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்தால் கூட கேட்குற கேள்வியெல்லாம் இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு ஃபங்க்ஷனாக மேக்கப் பண்ணுறீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, ஹஸ்பண்ட் இல்லை பொட்டு வைக்கிறீங்க, பூ வைக்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறதுல கூட ஹஸ்பண்ட் இல்லாட்டி தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் கப்பலாக இல்லாமல் தனியாக நிற்கிறது கூட ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. பூ வைக்கிறது, பொட்டு வைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, இது எல்லாமே அப்பா அம்மா வீட்லேயே இருக்கும்போதே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் என்டர் ஆகுறாங்க, விட்டுட்டு போகிறாங்கிறக்காக அதை மாற்றிக்கணும்னு அவசியம் இல்லை. ஹஸ்பண்ட் கூட இல்லாத ஒரு பொண்ணு தன் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்கள பார்த்துக்கிறதுல. எனக்கு இதெல்லாம் நடந்தது, இதுக்கு மேலேயும் நடந்திருக்கு. பட் ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். இது வரமா சாபமான்னு கேட்டிங்கன்னா 100% வரம் தான். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அப்பாவாகவும் இருக்கிற சான்ஸ் எல்லா அம்மாவுக்கும் கிடச்சிடாதுல்ல நம்மள மாதிரி.